இந்த வீடியோவில் सूरदास பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸு प्रस्तावना सुरसु तुलसी सासे उटकन केशवदास आपके कवि गद्योस सब जहां तहां कहांगीम प्रकाश இதுன்னு சொல்கிறாங்கன்னா சூர்தாச சூரியனுன்னும் துளசிதாச மூணுன்றும் கேசவதாச ஸ்டாருக்கும் கம்பேர் பண்ணுறாரு. மற்ற கவிங்க இப்போ இருக்க கவிங்களை ஒரு மின்மினி பூச்சிக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணுறாங்க. உலகம் முடிகிற வரை அவங்களோட புகழ் ஒளி வீசிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. यह दोहा हिंदी में प्रस्तुत है. हिंदी இந்த दोहे ரொம்ப சிறப்பானது. वास्तव में सूरदास की कविताओं में सूर्य का तेज है. உண்மையில் சூர்தாஸோட கவிதைகளில் சூரியனோட பிரகாசம் மின்னும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்த சூர்தாஸ் सूरदास श्री कृष्णन के अनन्य भक्त थे. ஒரு பிரத்யேகமான பக்தர். உன்கி பதோ மேம் பக்தி கா பிரபாகதா. அவருடைய பதிவுகளில் பக்தி தான் பக்தியோட தாக்கம் அதிகமாக இருக்கும். உன்ஹோம்னே மாத்திர பக்திக்கோ அப்படி கவிதா மேம் ஸ்தான் தியா. அவர் பக்திக்கு மட்டும்தான் அவரோட கவிதையில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாரு. इसलिए सूरदास के पुष्टि मार्ग के अष्टचाप के कवियों में प्रमुख स्थान दिया जाता है. இதனால தான் சூர்தாஸ் ரொம்ப உறுதிப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் 8 கவிஞர்களில் இவரும் ஒருத்தராக இருக்கார். வே பக்தி மேம் காத்தே ஹேன். அவர் பக்தியில் பாடுறாரு. சரண் கமல் பாந்தும் ஹரி ராயி ஜாக்கி கிருபா பகுந்த் கிரே லாகு அந்தே கோ சப் குஜ் தராயி பஹீரோ சுனை முக் புனே போலே ரக் சலை சிர் யாத்ர தராயி. இந்த லைனில் சொல்லியிருக்காங்க, கடவுளோட அருள் கிடச்சிருச்சு அப்படின்னா அவரோட பாதத்தோட அருள் கிடச்சிருச்சுன்னா ஏழை கூட பணக்காரன் ஆகிடுவான். குருடன் கூட நல்லா பார்க்க தெரியும். கால் இல்லாதவங்க கூட மலையை ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடியாதவங்களால கூட முடியும். எப்போன்னா கடவுளோட அருள் கிடைச்சாதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்கள். சர்க்குன் கா समर्थन राम भक्त कवियों ने निर्गुण का खंडन नहीं किया है. ராம பக்தியில் நிர்குண் உருவம் இல்லாத கடவுளை அவங்க எதிர்க்கலை. ஆனால் மகர் கிருஷ்ண பக்த கவி நிர்குண்கோ கண்டன் கியாக. ஆனால் கிருஷ்ண பக்தியில் இருக்கவங்க நிர்குணத்தை எதிர்க்கிறாங்க. சூர்தாஸ் கே பிரம்ம கீத் மேம் யஹி ஹே. சூர்தாஸோட பிரம்ம கீதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் இதை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. कृष्णन का मित्र उद्धव गोपिकाओं के ज्ञान को भगवान मानते का उपदेश देता है. ஸ்ரீ கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா உத்தவ், அவங்களுக்கு கோபியர்கள் ஞானத்தை பற்றி உபதேசத்தை கொடுக்குறாங்க. அது வழியாக செல்லவும் அதை கடைப்பிடிக்கவும் அவங்க சொல்கிறாங்க. இஸ் பர் கோபிகாயம் உத்தவ் से पूछते हैं कि उद्धव निर्गुण भगवान कहाँ रहते हैं, उसका माता पिता कौन है, उसका वेश कैसा है, उसके किसी விஷய में रुचि है. ஸோ ஆக்சுவலாக கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு உத்தவ் நிர்குணை வழிபட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிர்குணை நீங்கள் வழிபடுறீங்கல்ல, ஸோ அப்போ நிர்குண் கடவுள் எங்கே இருக்கார், அவரோட அப்பா அம்மா யார், அவரோட வேஷம், அவரோட உருவம் எப்படி இருக்கும், அவர் எந்த விஷயத்தை ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு கொஷின் பண்ணுறாங்க. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தான் போயம்லேயும் கொடுத்துருக்காங்க. போயம் படிக்கலாம் பாருங்கள். निर्गुण को कौन देश को वासी मधुकर अंशी समचाई सौ दई बुझाती सांचना अंशी को है जनक जननी को कहियद कौन नारी कौन दासी அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் மேலேயும் சொல்லியிருக்காங்க. பாலலீலா வர்ணன். பாலலீலை குழந்தை பருவத்தோட வர்ணனை. கிருஷ்ண பக்தி கவி ஸ்வாத் சுகாய் கீத் ரச்தி ஹே. கிருஷ்ண பக்தர்கள் சுய இன்பத்தை பற்றி பாடல்கள் பாடியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. सूरदास श्री कृष्णन के बचपन के बारे में कल्पना करके प्रसन्न हो जाते हैं और अपनी कल्पना को गीत में गाकर संतुष्ट होती हैं. சூர்தாஸ் அவர்கள் ஸ்ரீகிருஷ்ணனுடைய குழந்தை பருவத்தை கற்பனை பண்ணிட்டு ஹாப்பியாகிறாரு. அது இல்லாமல் அதை கற்பனை பண்ணி பாடி அதோட திருப்தி அடைகிறாரு. பாலலீலா வர்ணன் மேம் சூர்தாஸ் மஹீரா அவர் குழந்தை பருவத்தை பற்றி பாடுறதுல ரொம்பவும் முக்கியமானவர், முதன்மையானவர். பாலக கிருஷ்ணன் அப்படி மாதா சே கஹத்தே ஹே மாம் படா பாயி பலராம் कहता है कि माता यशोदा गोरी हैं, पिता नंद भी गोरी हैं.
கிருஷ்ணன் வந்து ஒரு நேரத்தில் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, பலராம அண்ணா வந்து என்னை வந்து கிண்டல் பண்ணுறான். அம்மா வந்து யசோதா சிவப்பாக இருக்காங்க, அப்பாவும் சிவப்பாக இருக்காங்க, நீ மட்டும் வந்து காலா ஹே, நீ கருப்பாக இருக்க. மஹர் தும் காலி ஹே யஹ் இஸ்லியே தும் இஸ் கர் மேம் நகீம் ஜன்மதே. அதனால தான் சொல்கிறேன், நீ இந்த வீட்டில் பிறக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. तुमको खरीदो गया, उन्हें வந்து விலைக்கு வாங்கிட்டு வந்தாங்க. इस पर माता यशोदा कहते हैं कि हे कृष्णा, तुम मेरे पुत्र हो और मैं तुम्हारा माता हूँ. यह प्रसंग अनुपम है. இது ஒரு ஓமை. ஆனால் வந்து யசோதா அவங்க சொல்கிறாங்க, நீ தான் என்னுடைய மகன், நான் தான் உன்னுடைய அம்மான்னு சொல்கிறாங்க. அதை எப்படி போயமில் சொல்கிறாங்கன்னா, मौसम करते मोल को लिन होम तो जशुमती कब जायो, पुनी पुनी कहत कौन है माता को है तेरो दात, கோரி நந்து ஜசோதா கோரி தூ கத் ஷியாமல் காத். वियोग श्रृंगार. ஒப்பனை. सूरदास का ब्रह्म गीत एक वियोग श्रृंगार प्रथम रचन है. சூர்தாஸுடைய பிரம்ம கீதம் வந்து ஒரு முக்கியமான ஒரு எழுத்துக்கள் ரச்சனான எழுத்து. इसमें विरह की समस्त दशाओं को सजीवन उद्घट किया गया है. இதில் விரக வேதனை இருக்குல்ல, அதோட முழு நிலைமையையும் அழகாக எடுத்து வர்ணனை பண்ணியிருக்காங்க. आचार्य शुकुल ने लिखा है कि ना जाने ऐसा कितने प्रकार के मानसिक दशाएं मिलेंगे जिनके नामस्करण तक नहीं हुए हैं. ஆச்சரிய சுக்குல் அதில் எழுதியிருக்காரு, மனுஷனுடைய மனநிலையை நம்ம வந்து டிஃபைன் பண்ணவே முடியாது, அதுக்கு பேர் வச்சு டிஃபைன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. கிருஷ்ணன் கி விரோக் மேம் கோபிகாயும் மதுவன் से कहते हैं तुम कृष्ण वियोग में भी कैसा हरे भरे रखते हो. கிருஷ்ணனுடைய பிரிஞ்ச துன்பத்தினால கோபியர்கள் பாடுறாங்க அந்த கார்டனில் போயிட்டு, நீ எப்படி கிருஷ்ணன் இல்லைனாலும் இந்த பச்சை பசேல்னு மின்னிட்டு இருக்கு. तुम क्यों जलकर भस्म नहीं हुआ, நீ ஏன் எரிஞ்ச சாம்பல் ஆகல. तुमको किसी भी प्रकार की लज नहीं है, நீ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா. तुम कोपले द्वारा अपने यौवन दर्शाकर हमें लज्जित करते हैं, நீ வந்து இந்த முட்டை காட்டி எல்லாரையும் வந்து வெக்கப்பட வைக்கிற. वन के सारे पशु पक्षी अपने व्यवहार से विरग वेदना को बढ़ रहे हैं. ஆனால் அனிமல்ஸும் பேர்ட்ஸும் அவருடைய பிரிவை தாங்க முடியாமல் அவருடைய துக்கத்தை வெளிப்படுத்துது. ஹே மதுபன் யஹாம் சே ஹட்கர் கஹீம் और चले, இங்கிருந்து தூரமாக போயிடு. यह प्रशंसा और प्रस्ताव सचमुच மர்மஸ்பசி है. கொஞ்சம் டச்சிங்காக இருக்குது இந்த வரிகள் வந்து, இந்த விஷயம் முயற்சியும் ரொம்ப டச்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். மர்மஸ்பசின்னா டச்சிங். கலாபக்ஷ ஜெயதேவ் கி மீட்டி வாணி கால் கி கடோரதா மேம் தபா கயி தி. ஜெயதேவோட வீணை வந்து காலப்போக்கில் வந்து தொலைஞ்சி போயிடுச்சு. வஹி அவசர் பா விஜய மேம் ஷூர் கே கோகிலே கண்டு சே பிரகட் हुए. சூர்தாஸ் வடிவில் அவர் குரல் வடிவில் வெளியே வந்துருச்சு. சூர்தாஸ் ने बुकावरुम का सुंदर प्रयोग किया है. उनकी भाषा ब्रज की चलती बोली है. ब्रज भाषा அப்படின்னு சொல்கிறாங்க. उनके काव्य में अलंकारों के पृष्ठभूषण स्वाभाविक ढंग से हुआ है. நேச்சரில் இந்த போயம் வந்து அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உபசங்சார் சச்முச் சூர்தாஸ் ஹிந்தி சாகித்ய ஜகத் கே சூரஜ் हैं. உண்மையிலே சூர்தாஸ் வந்து ஹிந்தியோட சூரியன் சொல்லலாம். उनके बारे में कुछ कहना सूरज का दिया दिखना समान है. அவருடைய வரிகள் வந்து சூரியனுள்ள ஒளியை போல மின்னும். 8 வீணாயேம் 8 வீணைகளில் ஸ்ரீகிருஷ்ணன் கே பிரேம் லீலா கா கீர்த்தன் கர்னே உட்டே. 8 வீணையும் ஸ்ரீகிருஷ்ணனோட புகழ பாடிட்டு இருக்கு. உன்மேம் சப்சே ஊஞ்சே சுசலி और मधुर ஷன்கார் சூர்தாஸ் கே வீணா ஹி தி. 8 வீணைன்றது 8 பேர் இருக்காங்களா, அவங்க 8 பேர் வந்து கவிகளை குறிக்குது. அவங்களில் ரொம்ப முக்கியமானவர் அவரோட வீணை தான் முன்னாடி இருக்குன்னா சூர்தாஸ் தான் முன்னாடி இருக்காருன்னு சொல்கிறாங்க.